வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சர்கள் வாழ்க்கை வரலாறோட வரிசையில் ஏற்கனவே 3 பேரோடது பார்த்துட்டோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ 4வது முதலமைச்சர் யாருங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசியல்னாலே அது ராஜாக்களும் நிலப்பிரபுக்களும் ஆதிக்கம் செலுத்திய காலம். குறிப்பாக நீதி கட்சி என்பது பெரும் பணக்காரர்களின் கூடாரமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாயை உடைத்து ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து முனுசாமி நாயுடு என்பவர் எப்படி முதலமைச்சர் நாற்காலியை எட்டினார்? சமூக நீதிக்காக அவர் கொடுத்த விலை என்ன? ஜமீன்தார்களின் சதி அவரை எப்படி வீழ்த்தியது? தமிழக வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை பற்றி இந்த ஒரு பகுதியில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1885வது வருஷம் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணிக்கு அருகே உள்ள வேலஞ்சேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு சாதாரண உழவர். அந்த காலத்தில் கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்த போதுமே விடாமுயற்சியுடன் திண்ணை பள்ளிகளில் தனது கல்வியை ஆரம்பித்தார். மாடுகளுக்கு புல் அறுப்பதும் வயல்ல வேலை செய்வதும் இவருக்கு அன்றாட பணியாக இருந்துச்சு. மண்ணின் ஈரத்தையும் விவசாயிகளின் வியர்வையையும் நன்குணர்ந்த ஒரு தலைவராக அங்கேயே அவர் உருவாக ஆரம்பிச்சாரு. உயர்கல்விக்காக சென்னைக்கு வந்த முனுசாமி நாயுடு அவர்கள் புகழ்மிக்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கிறாரு. அங்கதான் அவருக்கு பகுத்தறிவு மற்றும் ஜனநாயக சிந்தனைகள் வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சட்டம் படித்து முடித்துவிட்டு ஒரு வழக்கறிஞராக பணியை ஆரம்பிக்கிறாரு. மற்ற வழக்கறிஞர்கள் பணத்திற்காக வாதிட்ட போது அவர் நிலப்பிரபுக்களால் ஏமாற்றப்பட்ட ஏழை விவசாயிகளுக்காக இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் வாதாடினார். இதுவே அவரை சுற்றியுள்ள கிராமங்களில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துது. 1916வது வருஷத்தில் பிராமணர் அல்லாதவர்களின் உரிமைகளுக்காக தொடங்கப்பட்ட நீதி கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. தியாகராய செட்டி மற்றும் பனகலரசர் போன்ற பெரும் ஜமீன்தார்கள் மத்தியில் இவர் ஒரு களப்பணியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். 1920 மற்றும் 1923 தேர்தல்களில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டசபையின் தனது உரத்த குரலால் அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சவர். குறிப்பாக சொல்லணும்னா உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்னார். 1928வது வருஷம் நீதி கட்சியின் தூணாக விளங்கிய பனகல் அரசர் காலமானார். கட்சி ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ சிக்கலை சந்திச்சது. ஒரு பக்கம் பொப்பிலி ராஜா போன்ற ஜமீன்தார்கள், மறுபக்கம் வி.டி. ராஜன் போன்ற வேட்டுக்குடி தலைவர்கள். ஆனால் கட்சி உடையக்கூடாது என்பதற்காகவும் அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவு வேண்டும் என்பதற்காகவும் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவராக முனுசாமி நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியின் தலைவரான முதல் சாமானியர் இவர்தான். 1930வது வருஷம் சென்னை மாகாண தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்த நிலையில நீதி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1930 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக முனுசாமி நாயுடு பதவியேற்கிறாரு. ஒரு விவசாயி கோட்டையில அமர்ந்து உத்தரவு போடுகிறார் என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவுது. ஏழை மக்களின் நம்பிக்கையாய் அவர் அந்த நாற்காலியில அமர்றாரு. முனுசாமி நாயுடு அவர்கள் முதலமைச்சரான போது உலகம் முழுவதும் மகா பொருளாதார மந்த நிலை நிலவுச்சு. தமிழகத்திலும் கடுமையான வறட்சி மற்றும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அமைச்சர்களின் சம்பளத்தில் 10% முதல் 15% வரை குறைத்தாரு. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கோப்புகளை தாமதப்படுத்திய போது நேரிடையாக களத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏழை மாணவர்களுக்கான உணவு மற்றும் கல்வி திட்டங்களை நிறுத்தாமல் நடத்தினார். சுப்பராயன் கொண்டு வந்த வகுப்புவாரி அரசாணையை முனுசாமி நாயுடு மிக தீவிரமாக செயல்படுத்தினார். அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்தார். அவர் கொண்டு வந்த எஸ்டேட் நில சட்டம்தான் அவரது ஆட்சிக்கு வினையானது. ஜமீன் நிலங்களில் விவசாயிகளுக்கு அதிக உரிமையையும் வரி குறைப்பும் வழங்க முயன்றாரு. இது கட்சியில் இருந்த ஜமீன்தார்களை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியது. முனுசாமி நாயுடு ஜமீன்தார்களுக்கு எதிரானவர் என்று பிரச்சாரத்தை கட்சிக்குள் ஜமீன்தார் குழு ஆரம்பிச்சது. குறிப்பாக சொல்லணும்னா பொப்பிலி ராஜா மற்றும் வெங்கடகிரி ராஜா ஆகியோர் அவருக்கு எதிராக பல காய்களை நகர்த்தினாங்க. 1932வது வருஷம் கட்சியின் போது பொதுக்குழுவில் அவருக்கு பெரும் நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு. பதவிக்காக நான் என் கொள்கைகளை விற்க மாட்டேன் என்று முழங்கிய அவர் 1932 நவம்பரில் தனது பதவியை தானாகவே முன்வந்து ராஜினாமா செய்தார். ஒரு விவசாய முதல்வர் பெரும் செல்வந்தர்களால் சூழ்ச்சி செய்து வீழ்த்தப்பட்டது தமிழக அரசியல்ல கருப்பு பக்கம். பதவி இழந்த பிறகுமே அவர் ஓய்ந்து விடவில்லை. தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஏழை மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. ஆனால் தொடர் உழைப்பு மற்றும் மன உளைச்சல் காரணமாக அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டது. 1935வது வருஷம் தன்னுடைய 50 வயதிலேயே அவர் காலமாயிட்டாரு. இன்னைக்கு சென்னையில் உள்ள முனுசாமி சாலை அவரது பெயரை தாங்கி நிற்கிது.
ஜமீன்தார்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் ஒரு எளிய விவசாயி கோட்டையை ஆண்டது இன்றைக்குமே ஒரு மாபெரும் சாதனையாக பேசப்படுது. அப்படிப்பட்ட முனுசாமி நாயுடு அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.